இயக்குனர் சேரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பு நடந்த வாக்குவாதத்தின் காரணமாக இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றனவா? என்ன நிகழ்ந்தது? கடலூரிலிருந்து புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து தொடர்ந்து ஹாரன் அடித்து வந்ததாக கூறி கடலூர் அருகே பெரிய கங்கனாகுப்பம் என்ற பகுதியில் 2 தினங்களுக்கு முன்பு இயக்குனர் சேரன் தனது காரை நிறுத்தி அந்த ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த வீடியோ வைரலான நிலையில் புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி வரும் தனியார் பேருந்துகள் நேரமின்மை காரணமாக அதிவேகமாக வருவதாகவும் தொடர்ந்து ஏர் ஹாரன் அடித்து வருவதாகவும் புகார் எழுந்தது. இந்த புகாரை தொடர்ந்து காவல்துறையினரும் போக்குவரத்து துறையினரும் கடலூர் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்க துவங்கினார்கள். ஒவ்வொரு பேருந்துக்கும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் அதில் இருந்த ஹாரன்களும் கைட்டப்பட்டன. இந்த நிலையில்தான் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் ஒரு விளக்கத்தையும் காவல்துறையிடம் புகாரையும் அளித்துள்ளார்கள். அந்த புகாரில் பார்த்தோம் அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில் இயங்கும் தனியார் பேருந்துகள் ஏர் ஹாரன் பயன்படுத்தப்படுவதில்லை. கார்களில் பயன்படுத்தப்படும் எலக்ட்ரிக் ஹாரன் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இருந்தாலும் அது எத்தனை டெசிபிள் அளவு உள்ளது என்பதை அறியும் கருவி இல்லாத காரணத்தினால் அந்த ஒலி அதிகமாக எழுப்பப்படுகிறதா என்பதை தங்களால் கண்டறிய முடியவில்லை. மேலும் இயக்குனர் சேரன் புதுவை சாலையில் பேருந்தை பயணிகளுடன் நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது ஏற்றுக்கொள்வது அல்ல. பயணிகளுடன் அந்த பேருந்தை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் 2 நிமிடம் அவர் வாக்குவாதம் செய்தார். அந்த நேரத்தில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் மற்றும் அங்குள்ள மற்ற ஓட்டுநர்கள் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். எனவே சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு இதுபோன்று பேருந்தை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சேரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் காவல்துறையிலோ அல்லது உரிய போக்குவரத்து துறையிலோ தன்னுடைய புகாரை அளித்திருக்க வேண்டும். அதுவே முறை. அதை விட்டுவிட்டு அவரே சட்டத்தில் கையில் எடுத்துக்கொண்டு இது போன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்க கூடாது. மேலும் இந்த தனியார் பேருந்துகள் எலக்ட்ரிக் ஹாரன் பயன்படுத்தப்படுவதால் காவல்துறையினர் பேருந்துகள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பே இருந்த நேர கட்டுப்பாடே தற்போதும் கடைபிடிக்கப்படுகிறது. அதனை மாற்றி அமைத்து சாலை விரிவாக்க பணிகளை ஈடுபட வேண்டுமே தவிர அவசர காலத்தில் அரசுக்கு உதவி செய்யும் தனியார் பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு விரிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் சம்பவம் நடந்த அன்று அந்த பேருந்தில் பதிவான 2 CCTV காட்சிகளையும் காவல்துறையிடம் ஒப்படைத்து சேரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.